ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சுடிதார் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பிளாக் கண்ணுக்கு வந்து பறிச்சுது சரியா. பியூர் காட்டன் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. துப்பட்டாவும் நல்லா நீளமாக டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது டாப்பு அண்ட் பேண்ட்டு 3 பீஸ் செட்டு. இது வந்து கீழே தான் வந்து டிசைன் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே எலகண்ட்டாக இருக்குல்லப்பா. நல்லா இருக்குல்ல, நீட்டாக நல்லா செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தது நம்ம போட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் சுடிதார், இதுவும் காட்டன் தான். இது வந்து ஷால் நல்லா பெருசாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சைடு கட் கிடையாது, இது வந்து அம்பர்லா மாதிரி. இதுக்கு ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னோட சைஸ் வந்து எக்ஸல் தான், பட் எல்லாமே வந்து காட்டன் அப்படிங்கிறனால ஒரு சைஸ் பிக்கராக நான் வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறேன். பட் ஃபிட்டாக இருக்குது. தண்ணியில் போட்டு ஷிங்க் ஆகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சுருங்கும். அதனால 1 சைஸ் பிக்கராக நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களுக்கு எல் அப்படின்னா எக்ஸல் வாங்கிக்கோங்க, எம்னா எல் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான் இதோட என்னோட ஒப்பீனியன். இதை வந்து ஒரு மெரூனை வந்து நேவி ப்ளூ ஷேடில் லைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எலகண்ட்டாக இருக்குல்ல, நீட்டாக இருக்குது எல்லாமே. இது நம்ம ஆஃபீஸ் யூஸு, காலேஜ் யூஸு, அந்த மாதிரி நம்ம ரெகுலர் வியரு, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் என்ன காஸ்ட் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஏன்னா எல்லாமே வந்து 600 700 அந்த ரேஞ்சு தான். 3 பீஸ் செட் அந்த மாதிரி தான் எல்லாமே. மேக்ஸிமம் 800 ஜாஸ்தி, அதுக்கு கம்மியாக தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்பிள் கலர். ஓகே, இதெல்லாம் சம்மர் அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ், அதனால் அப்படி தான் இருக்கும். இது வந்து 3rd அவுட்ஃபிட்டு. இது வந்து ஒயிட்டில் பூ போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சைடு கட் கிடையாது இதில், சரியா, அம்பர்லா கட் தான். இதுவுமே பேண்ட் நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது ஒரு பட்டியாலா ஸ்டைல், என்ன சொல்கிறது, பெல் பாட்டம் ஸ்டைல் இதை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஷால், நல்ல லென்த்தியான ஒரு ஷால், காட்டன். எல்லாமே நான் காட்டன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து நம்ம காட்டன் போடும்போது நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் செமையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபிட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 4வது அவுட்ஃபிட் போகலாமா? இது எத்தனாவது அவுட்ஃபிட்ப்பா? எனக்கே மறந்து போச்சு, சாரி. 4th அவுட்ஃபிட்டு. ஓகே, இதுக்கு ஒரு ரெட் ஷால் வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு டைட்டா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சைடு கட் வச்சது வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டா ஃபீல் ஆகுது. அதனால டபுள் எக்ஸ்எல் தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாமே பட்டியாலா பேண்ட் தான். இது பாக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா இருக்குது. ஆனா கொஞ்சம் லூஸா இருந்தா ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் சைஸ் வாங்கிருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கரெக்டா? எல்லாமே காட்டன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. எனக்கு அப்படி குளுகுளுன்னு இருக்குது. நம்ம போட்டிருக்கிற கஷ்டம் தெரியல, அந்த கிளாத்தோட இது ஃபிட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அவ்வளோ வந்து சாஃப்டா இருக்குது. அடுத்த அவுட்ஃபிட் போமா? ஐ திங்க் 5th அவுட்ஃபிட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கவுண்ட் எப்படின்னு தெரியல. இது வந்து ஷால், ஒரு பூனம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் காட்டன் கிடையாது இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு டாப் வீ நெக் வச்சுட்டு, இதுவுமே வந்து அம்பர்லா கட்டு. ஆனால் எப்படின்னா இறக்கம் ஏத்தமா அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஃபிட்டு தெரியும், பலூன் ஃபிட் தெரியுதா? இப்படி இறக்க ஏத்தமா இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேண்ட் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஜீன் லெகின் நிறைய நம்ம வச்சுருப்போம், அது கூட ஒயிட் லெகின் பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கலர் பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுவுமே ஹாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி குழுக்குழுன்னு இருக்குது ஃபிட், அப்படியே எனக்கு செமையாக இருக்குது. நைஸ். அடுத்தது போமா? என்ன கலக்கிற பிரியா? எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இது லாஸ்ட்டு, இன்னும் இது நிறைய 2-3 வர வேண்டியது இருக்குது. அந்த 2-3 சேர்த்து எல்லாத்தையும் நான் ஒட்டுக்கா போடுறேன். ஓகேவா? எப்படி காட்டன் அவுட்ஃபிட் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே இங்கே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைட் கட் இருக்குது. ஓகேவா? சைட் கட்டு. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட் கொடுத்து ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாப். இது வந்து காட்டன் இல்லை, ஆனால் மிக்ஸ்டு மாதிரி தெரியுது இது மட்டும். ஆனால் பட் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. லுக்கே நல்லா இருக்குது. எல்லாத்துலயும் அந்த லாங் ஷால் கொடுத்து எக்ஸலன்ட் பண்ணிட்டாங்க. 3 பீஸ் செட் வந்து 700 800 இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா 3 மந்த்ஸ் போட்டா கூட நமக்கு ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம 3 மந்த்ஸ்க்கு மேல ஒரு அவுட்ஃபிட் போட முடியாது, ரெகுலரா ரிப்பீட் பண்ண முடியாது. பட் ரெகுலரா ரிப்பீட் பண்றவங்க ஓகே. பட் நம்ம ஆஃபீஸ் போறவங்க, இந்த மாதிரி காலேஜ் போறவங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டடா போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த சம்மருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தோட டீடைல்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே.